சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 22ஆம் அத்தியாயமான 22ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் வார்த்தைகளை கேட்ட வலிமைமிக்க முனிவரான விஸ்வாமித்ர முனிவர் தனது வினாவிற்கு பதிலளிக்க தொடங்கினார். விஸ்வாமித்ர முனிவர் கூறினார், வலிமைமிக்க கரங்களை கொண்ட ரகுநந்தனரே, பழங்காலத்தில் வணக்கத்திற்குரிய விஷ்ணு பகவான் பல வருடங்கள் 100 யுகங்கள் தவம் செய்வதற்காக இங்கு வசித்தார். அவர் இங்கு கடும் தவம் செய்தார். பகவான் ஸ்ரீ விஷ்ணு கமலகீத்ம வாமன அவதாரம் எடுக்க தயாராவதற்கு முன் இந்த இடம் மகாத்மா வாமனனின் ஆசிரமமாக இருந்தது. இங்கு பெரும் துறவிகள் சித்தி அடைந்தார்கள். இது சித்தாசிரமம் என்று புகழ் பெற்றது. அவர் தவம் செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் விரோச்சனனின் மகனான பலி மன்னன் தேவேந்திரன் மற்றும் மருத்கணன் உள்பட அனைத்து தேவர்களையும் தோற்கடித்து அவர்களின் ராஜ்யத்தை கைப்பற்றினான். அவன் 3 உலகங்களிலும் புகழ் பெற்றான். அந்த வலிமைமிக்க அசுர அரசன் ஒரு யாகம் செய்வதில் மும்முரமாக இருந்தான். மறுபுறம் அக்னி தேவனே அந்த ஆசிரமத்திற்கு வந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியிடம், எங்கும் நிறைந்த இறைவா, விரோச்சனனின் மகன் பலி ஒரு மாபெரும் யாகம் செய்து கொண்டிருக்கிறான். யாகத்தின் விதிகள் நிறைவேறுவதற்குள் நாம் நமது காரியத்தை முடிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த நேரத்தில் இங்கும் அங்கும் பிச்சை எடுக்க வரும் யாசகர்கள் பசு, நிலம் மற்றும் செல்வத்தில் பாதியிலிருந்து என்ன விரும்பினாலும் மன்னன் பலி அவர்கள் கேட்கும் அனைத்தையும் அவர்களுக்கு அளிக்கிறான். எனவே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்களின் நன்மைக்காக தனது யோக மாயையின் கீழ் சரணடைந்து வாமன வடிவம் எடுத்து இந்த யாகத்திற்கு சென்று எங்கள் நலனுக்காக சிறந்ததை செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியே, இதே கணத்தில் ஒளிமயமான மகர் ஸ்ரீ கஷ்யப முனிவரும் அவரது மனைவியான அன்னை அதிதி தேவியும் தங்கள் பேரொளியுடன் அங்கே வர வேண்டும். அவர் அதிதி தேவியுடன் 1000 ஆண்டுகள் நீடித்த ஒரு பெரும் விரதத்தை அப்போதுதான் முடித்திருந்தார். அவர் வரமளித்தவரான மதுசூதன பெருமாளை நோக்கி இவ்வாறு கூறினார், இறைவா, தாம் தவம் நிறைந்தவர், கடுந்தவத்தின் வடிவமே, தவம் தமது இயல்பே, தாம் ஞானத்தின் வடிவம், பலிமாதி தவங்களின் ஒளியே, வழியே, பரம்பொருளான உம்மை நான் காண்கிறேன். உமது திருமேனிக்குள் இந்த முழு பிரபஞ்சமும் குடிகொண்டிருப்பதை நான் காண்கிறேன். தயை கூர்ந்து தமது விருப்பப்படி ஒரு வரத்தை கேட்பீராக. ஏனெனில் என் பார்வையில் தாம் ஒரு வரத்தை பெற தகுதியானவர். இறைவனின் இந்த வார்த்தைகளை கேட்ட மரீச்சி முனிவரின் மைந்தரான கஷ்யப முனிவர், பரம இறைவா, சிறந்த விரதத்தை அனுசரிக்கும் வரமளித்தவரே, தயை கூர்ந்து அனைத்து தேவர்களுக்கும் அதிதிக்கும் நன்மை செய்து தேவேந்திரனுக்கு சகோதரனாகி துயரத்தில் வாடும் இந்த தேவர்களுக்கு உதவுங்கள். இறைவா, தமது அருளா இந்த இடம் சித்தாசிரமம் என்று அழைக்கப்படும். இப்போது தமது தவம் நிறைவேறிவிட்டது. எனவே தயை கூர்ந்து இங்கிருந்து எழுங்கள் என்றார். அதன் பின்னர் பேரொளி வீசும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி அதிதி தேவியின் கருப்பையிலிருந்து தோன்றி வாமன ரூபம் எடுத்து மன்னன் விரோச்சனனின் மகனான பலி சக்கரவர்த்தியிடம் சென்றார். எல்லா உலகங்களின் நலனிலும் எப்போதும் அக்கறை கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் பலியிடம் இருந்து மூவுலக ராஜ்யத்தை, அதாவது அரசாட்சியை கைப்பற்ற விரும்பினார். எனவே அவர் 3 அடி நிலத்தை கேட்டு அவரிடமிருந்து தானத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் கூறினார், பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி எல்லாவிதமான துன்பங்களையும், அதாவது துக்கத்தையும் துயரத்தையும் அளிப்பவர். வாமன பெருமானின் மீது எனக்குள்ள பக்தியின் காரணமாக நானும் இந்த இடத்தை பயன்படுத்துவேன். எனது யாகங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் அசுரர்கள் இந்த ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். இங்குதான் நீங்கள் தீயவர்களை அழிக்க வேண்டும். பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியே, இப்போது நாம் அந்த உன்னதமான சித்தாசிரமத்தை அடைகிறோம். தந்தையே, அந்த ஆசிரமம் உங்களுடையதும் என்னுடையதும் ஆகும். இவ்வாறு கூறி அந்த மகா முனிவர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மற்றும் லக்ஷ்மண சுவாமியின் கரங்களை அன்புடன் பற்றி கொண்டு திடீரென அவர்களிடம் வந்தார். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஞானி விஸ்வாமித்திரரை வணங்கி அந்த 2 இளவரசர்களையும் விருந்தினர்களாக உபசரித்தனர். 2 மணி நேரம் ஓய்வெடுத்த பின்னர் ரகுகுலத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் எதிரி அவனது பெயருக்கும் குணங்களுக்கும் ஏற்றவாறு இருக்கட்டும். அசுரர்களை அழிப்பது குறித்த உமது வார்த்தைகள் இவ்வுலகில் உண்மையாகட்டும்.
அவர் இவ்வாறு கூறியதும் மிகுந்த சக்தி வாய்ந்த விஸ்வாமித்ர முனிவர் தன் புலன்களை கட்டுப்படுத்திய உணர்வுடன் யாகத்தில் பிரவேசித்தார். இளவரசர்கள் இருவரும் இரவை கவனமாக கழித்து காலையில் எழுந்து நீராடி தங்களை தூய்மைப்படுத்தி கொண்ட பின்னர் விதிகளின்படி காலை சந்தியா வழிபாட்டையும் சிறந்த காயத்ரி மந்திரத்தையும் செய்ய தொடங்கினர். அது முடிந்ததும் அவர்கள் அக்னிஹோத்திரம் செய்து அமர்ந்திருந்த விஸ்வாமித்ர முனிவரின் பாதங்களில் தலை வணங்கினர். அதன் பிறகு இடத்தையும் நேரத்தையும் அறிந்திருந்த அந்த இடத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்றவாறு பேச வேண்டிய வார்த்தைகளில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்த பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் லக்ஷ்மண சுவாமியும் கௌசிக முனிவரிடம் கூறினர், இறைவா, அந்த 2 அசுரர்களும் எந்த நேரத்தில் தாக்குவார்கள் என்பதை நாங்கள் இருவரும் அறிய விரும்புகிறோம். அவர்கள் யாக மைதானத்திற்கு வருவதை நாங்கள் தடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் எச்சரிக்கையின் காரணமாக நேரத்திலிருந்து நழுவி செல்ல மாட்டார்கள். எனவே தயை கூர்ந்து எங்களுக்கு தெரிவியுங்கள். இவ்வாறு கூறி போருக்கு ஆவலாக இருந்த அந்த 2 இளவரசர்களை கண்ட முனிவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த 2 சகோதரர்களையும் புகழத் தொடங்கினர். பின்னர் அவர்கள், இந்த விஸ்வாமித்ர முனிவர் யாகத்தில் தீட்சை பெற்றுள்ளார். எனவே இப்போது நீங்கள் இருவரும் அமைதியாக இருக்க வேண்டும். வீரமிக்க ரகுவம்சிகளான நீங்கள் இருவரும் இன்றிலிருந்து 6 இரவுகளுக்கு விழிப்புடன் இருந்து அவரது யாகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றனர். முனிவர்களின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த 2 புகழ்பெற்ற இளவரசர்களும் 6 பகலும் 6 இரவும் தொடர்ந்து அந்த ஆசிரமத்தை பாதுகாத்து வந்தனர். இதற்கிடையில் அவர்கள் உறங்கக்கூட இல்லை. எதிரிகளை அடக்கும் அந்த பெரும் செல்வந்த வீரர்கள் விழிப்புடன் இருந்து விஸ்வாமித்ர முனிவரின் அருகில் நின்று அவரை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இவ்வாறு சிறிது காலத்திற்கு பின்னர் 6ஆம் நாள் வந்தபோது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சௌமித்ரியான அன்னை சுமித்ரையின் மைந்தனான ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியிடம், தம்பி, நீ உன் மனதை ஒருமுகப்படுத்தி விழிப்புடன் இருப்பாய் என்று கூறினார். போரின் மீதான ஆசையால் கொழுந்துவிட்டு எரிந்தபடி பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போது உபாத்தியாயரும் புரோகிதரும் மற்ற சடங்கு செய்பவர்களும் சூழ்ந்திருந்த யாக பீடம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இந்த பீடம் எரிந்தது அசுரர்களின் வருகையின் அறிகுறியாக இருந்தது. அது யாகத்தின் நோக்கத்துடன் செய்யப்பட்டது. பின்னர் சாஸ்திர முறைப்படி வேத மந்திரங்களை ஓதி அந்த யாகத்தின் வேலை தொடங்கப்பட்டது. அந்த பணியானது தொடங்கியது. அதே நேரத்தில் வானத்தில் மிகவும் பயங்கரமான ஒரு பெரும் சப்தம் கேட்டது. மிகவும் பயங்கரமான ஒரு பெரும் சப்தம். மழை காலத்தில் வானம் முழுவதும் மேகக்கூட்டங்கள் மூடியிருப்பது போல மாரீச்சன் மற்றும் சுபாஹு என்ற அசுரர்கள் தங்கள் மாயையை எல்லா இடங்களிலும் பரப்பியபடி யாக மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்களது சீடர்களும் அவர்களுடன் இருந்தனர். அவர்கள் அந்த பயங்கரமான அசுரர்களின் இரத்த வெள்ளத்தை பொழிய தொடங்கினர். யாக பீடத்தை சுற்றியுள்ள நிலம் அந்த இரத்த வெள்ளத்தால் நனைந்திருப்பதை கண்டு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி திடீரென ஓடி அங்குமிங்கும் கண்டபோது அந்த அசுரர்கள் வானத்தில் இருப்பதை கண்டார். மாரீச்சனும் சுபாகுவும் திடீரென வருவதை கண்ட பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி லக்ஷ்மண சுவாமியை கண்டு, லக்ஷ்மணா, அந்த மாமிச உண்ணிகளை காண்பாய். கொடிய அசுரர்கள் வந்துவிட்டனர். காற்றின் வேகத்தால் மேகங்கள் கலைவது போன்ற அதே மனித பலத்தால் நான் அவர்கள் அனைவரையும் அழிப்பேன். என் கூற்றில் எவ்வித ஐயமும் இல்லை. அத்தகைய கோழைகளை கொல்ல நான் விரும்பவில்லை என்றார். இவ்வாறு கூறி வேகமான பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தனது வில்லின் மிகச்சிறந்த மனித பலத்தை பொருத்தினார். அந்த பலம் மிகவும் பிரகாசமாக இருந்தது. பெரும் ஆத்திரத்தில் பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அந்த அம்பால் மாரீச்சனின் மார்பில் தாக்கினார். அந்த உண்மையான மனித பலத்தால் ஏற்பட்ட ஆழமான காயம் 100 யோஜனைகள் தொலைவில் கடலில் மாரீச்சனை சுய நினைவுடன் நிற்க வைத்தது. சிதேசு எனப்படும் மனித பலத்தால் துன்புறுத்தப்பட்ட மாரீச்சன் சுய நினைவின்றி சுழன்று கொண்டிருந்தான். இதனை கண்ட பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி
லக்ஷ்மண சுவாமியிடம் மனு பயன்படுத்திய சிலேக எனும் மனித சக்தி இந்த அசுரனை மயக்க நிலையில் இழுத்துச் செல்கிறது. ஆனால் அதன் உயிரை பறிக்கவில்லை. இப்போது யாகத்தை கெடுக்கும் மற்ற இரக்கமற்ற கொடிய பாவமுள்ள இரத்தம் குடிக்கும் அசுரர்களை நான் அழிப்பேன் என்றார். லக்ஷ்மண சுவாமியிடம் இவ்வாறு கூறிய பின் ரகுவின் மைந்தனான பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தனது சுறுசுறுப்பை காட்டி ஒரு பெரிய ஈட்டியை நெருப்பின் தலைப்பகுதியை நோக்கி குறிவைத்து அதை நாகத்தின் குடை மீது எறிந்தார். தாக்கப்பட்டதும் அந்த நாகம் தரையில் விழுந்து இறந்தது. பின்னர் பெரும் புகழும் தாராள குணமும் கொண்ட ரகுவீரன் வானத்தை கடந்து சென்று மீதமிருந்த இரவு நேர உயிரினங்களை அழித்து முனிவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தார். இவ்வாறு யாகத்தில் தடைகளை ஏற்படுத்தி அனைத்து அசுரர்களையும் கொன்ற பின்னர் ரகுகுல நந்தனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கடந்த காலத்தில் தேவராஜன் தேவேந்திர அசுரர்களை வென்றதை போலவே அங்குள்ள முனிவர்களால் கௌரவிக்கப்பட்டார். எல்லா திசைகளும் தடைகள் மற்றும் இடையூறுகள் இல்லாமல் இருப்பதைக் கண்டு பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் முனிவர்கள் அவரிடம், மகாபாஹோ, நீங்கள் எங்களுக்கு கிடைத்த வரம். உங்கள் குருவின் கட்டளைகளை முழுமையாக பின்பற்றினீர்கள். நீங்கள் புகழ்பெற்ற ஒரு வீரர். இந்த சித்தாசிரமத்தின் பெயரை அர்த்தமுள்ளதாக்கினீர்கள் என்று கூறினர். இவ்வாறு பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை புகழ்ந்த பின்னர் முனிவர் இரு சகோதரர்களுடனும் மாலை வழிபாடு செய்தார். இப்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மண சுவாமியும் மிதிலைக்கு புறப்படுவார்கள். சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 22ஆம் அத்தியாயம் எனப்படும் 22ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.